கேக்குதுங்களா? அண்ணா வணக்கங்க. இங்க பேனாசோனிக் ஏசி வாங்கியிருந்தேங்க. சரிங்க. அந்த ஒரு சத்யா மேனேஜர் அன்னைக்கு நாம் 2 பேரும் பேசியிருந்தோம் இல்லைங்க, இன்ஸ்டலேஷன் லேட் ஆகுதுன்னு. சொல்லுங்க சார். அது அன்னைக்கு இப்போ போன நாட்டு எலெக்ஷன் அப்போ வந்து மாட்டினாங்க. அந்த அன்னைக்கு ஹோல்ஸ் போடுறப்ப கல் வெளியே வந்துருச்சுங்க. சரிங்க. அது காங்கிரீட் ஒர்க் போட்டு இல்லை பெயிண்ட் அடிச்சிருக்குதுங்க. முந்தா நேரத்துலேருந்து அவர்கிட்ட சோமு அப்படின்ட்டு கூப்பிட்டு அங்கே கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. 3 நாள் ஆச்சுங்க. சார் அன்னைக்கு ஹோல்ஸ் போடுற அன்னைக்கு ஒரு டெக்னீஷியன் வேலை டைம்ல வந்து ஒரு ஹாஃப் டே உங்க வீட்டுல அங்க இருந்துட்டு வந்தா பரவாயில்லைங்களா? அதாவது நீங்க வந்து சரி இருங்க, ஹோல்ஸ் போட்டு சாட்டிஸ்பாக்சனை கல் மட்டுமே வந்துருச்சுங்க. பாக்குறீங்க இல்லைங்க. உங்க சாட்டிஸ்பாக்சன் உங்க வேலையை இருங்க மட்டும் நான் பாக்குறீங்க. அந்த அன்னைக்கு நைட்டு வந்து இருங்க அந்த சார் அவருக்கு வேலை செஞ்சதான் காஸ்ட். பாப்பா ஓட்ட போட்டாச்சுன்னு வர சொல்றீங்க. வந்து மரத்தடியில போய் ஒரு ஹாஃப் டே உட்காந்து இருந்துட்டு போனா அது என்ன சார் எக்ஸ்பென்ஸ் தருது? புரியலீங்க. வந்து ஒரு மரத்தடியில வந்து காத்தாடுறது மத்தியானம் வரைக்கும் அந்த அன்னைக்கு நைட்டு வரலைங்க. போறதுக்காவது எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லைங்க. சும்மா சும்மா வந்துட்டு போக முடியல ஒரு வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு 3 தடவை வர்றோங்க. 3 நாட்ல வரலைங்க. 3 நாட் எங்க வந்தீங்க? வேலைக்கு வாங்கிட்டு பணத்தை புடிச்சிட்டு கொடுக்குறாங்க. நம்ம 3 நாட் எங்க வந்தீங்க? 3 நாட்ல வரலைங்க. ஒரே ஒரு நாள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்தாச்சு. அன்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு இது வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து ஏசி மாட்டிட்டு போயிட்டீங்க. இன்னொரு ஏசி 2 ஏசி எடுத்துருக்குதுங்க மொத்தம். சரிங்க, ஒரு 2 டெக்னீஷியன் வந்து ஒண்ணு நீங்க ஓட்டை போட்டுட்டு கூப்பிடணும். எங்களுக்கு என்ன சைஸ் தெரியுங்க? நாங்க சொல்றது மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப இது எப்படிங்க அது? ஆனா அதுதாங்க நீங்க ஒரே நிமிஷம் நீங்க பேசுறீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஒரே நிமிஷம் கேளுங்க. நீங்க சொல்றது எப்படி நான் கேட்டு அன்னைக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி திருப்பி வந்து 6 நாள் உட்கார்ந்துட்டு வரணுங்களா? ஏங்க அவரு மார்க் பண்ணி கொடுக்காத போயிட்டாரு. அவரு ஓட்ட போட முடியாதுன்றாரு. அந்த அன்னைக்கு போன் பண்ணி வந்து ஓட்ட போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் கல்லு விழுந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றதுங்க? ஆனா மார்க் பண்ணி கொடுக்குறது ஒரு நாள் வந்தாங்க. திருப்பி ஓட்ட போட மார்க் பண்ணி கொடுக்குறதுலாம் வரலைங்க. நாம சொல்லணும் நம்பவே மாட்டேங்கிறீங்க எதையுமே. அப்புறம் ஏன்னா நீங்க நம்புற மாதிரி இருந்தாதாங்க நம்புவாங்க. ஏன்னா ஒரு நாள் பூரா வந்து டெக்னீஷியன் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு வந்து எப்படின்னா நான் சேலரி போட்டு அன்னைக்கு மதியம் தான் வந்தாங்கன்னா ஒண்ணு நீங்க ஓட்ட போட்டு கூப்பிடுறப்ப அடுத்த வேலைக்கு அதை அனுப்பிச்சு விடணும். இருப்பா போட்டுருவாங்க நாங்க உட்கார சொன்னா என்னங்கன்னு அர்த்தம்? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வேலையை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. ஏங்க ஒரு வேலை சரிங்க மார்க் பண்ணி நான் ஹோல்ஸ் போட்டு கூப்பிடுறேன் அப்படின்னா கூட அவங்க அடுத்த ஒர்க்கா பண்ணிட்டு வருவாங்கல்ல. மாட்டலீங்க. நான் பாட்டுக்கு எங்க போய் ஓட்ட போடுறதுங்க? எப்படி ஓட்ட போடுறது? இல்லைங்கண்ணா நீங்க அதுதான் சொல்றீங்க. நீங்க கஸ்டமரா இருந்துட்டு எது வேணாலும் செஞ்சாலும் நாங்க வந்து பொறுத்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது. நாங்க வந்து சும்மா உட்காந்துருந்தாலும் வந்து அதுக்கு காசு நீங்க தர மாட்டீங்க. வந்துட்டு வரவங்க எக்ஸ்பென்ஸாவது ஆகும் இல்லைங்க. சொல்லுங்க, பெட்ரோல் கூட எல்லாம் எப்படி சும்மா வந்துட்டு வராங்க? நான் ஒரு சிவகிரி வந்துட்டு வர்றீங்க ஈரோட்ல இருந்து. அதாங்கண்ணா ஒரே நிமிஷம் இருங்க. நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற எப்படிங்கண்ணா அது? அந்த அன்னைக்கு நைட்டு வந்து மாட்டினாருங்க. மாட்டிட்டுங்க வாரினாரு. அங்கேயும் வரவே இல்ல. வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தா ஓட்ட போட்டு வேலையை செஞ்சுட்டு பணத்தை கேட்டா பணத்தை புடிச்சு கொடுக்குறீங்க. கேட்டா வாயிலிச்சு வாங்கிட்டு போனாங்கிறீங்க. எதுங்க சண்டையானா போட்டு வருவாங்க? புரியலீங்க. பணத்தை வந்து 500 ரூபாய் புடிச்சிட்டு கொடுக்குறீங்க. 500 ரூபாய் பிடிக்கலீங்க, 200 ரூபாய் தான் புடிச்சிட்டு கொடுத்தது. 2000 ரூபாய் 500 1500 ரூபாய் வந்து கம்பெனிக்கு என்னங்கிறாரு? வாய் எழுச்சிட்டு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? வாங்கிட்டு போறாங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்களா சொல்லவே இல்லை. என்னன்னா புதுசா போய் சொல்றீங்களா? நான் புதுசா இல்ல, அவங்க பேசின ரெக்கார்டிங் இருக்குதுங்க. ஆபீஸ் போன தான் பேசி இருக்கிறார், கேட்டுட்டு தான் சொல்றேன். அவன் வயலிச்சுட்டு வாங்கிட்டு போறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப டெக்னீஷியன் சண்டையா போடுவாங்க. கடைசியில் அந்த பையன் கணக்குல 500 ரூபாய் கொடுக்குறாங்க. வேலையை கூட்டுல செஞ்சுட்டு உங்க வீட்டுல ஏசி மாட்டிட்டு அவன் சம்பளத்தை கொடுப்பானுங்களா? சரிங்கண்ணா, நான் டெக்னீஷியன் பார்த்து அரேஞ்ச் பண்றேங்கண்ணா. ஆனா வந்தாங்கன்னா வேலை செய்வாங்கண்ணா. அன்னைக்கு வந்துட்டு போன எக்ஸ்பென்ஸ் 500 நீங்க சேர்த்து தான் கொடுக்கணுங்க. கொடுக்குற மாதிரி தான் அனுப்பிச்சு விடுறாங்கண்ணா. சரி வர சொல்லுங்க. நண்பர்களே பாருங்கள், ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு பேனாசோனிக்கும் ஒரு ஏசி வாங்கி 2 மாதம் ஆக போகுதுங்க. இப்படியெல்லாம் பேசி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏசி மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அன்றைக்கி ஏசி எடுத்துங்க. 18ஆம் தேதி அன்றைக்கி அது சத்தம் போட்டு அதை அங்கே ஃபோன் பண்ணி இங்கே ஃபோன் பண்ணி அந்த அன்றைக்கி வந்தாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டாங்க. கல் வந்து உள்ளே வந்துருச்சுங்க. இதுக்கெல்லாம் வந்து பணம் நாம் வந்து கொடுக்கணுங்களாமா. பார்த்துக்குங்க. ஏசி யார் புதுசாக வாங்குறீங்களோ பார்த்துக்குங்க. வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன சார்ஜஸ் வருதுன்னு. ஒரு ஏசி மாட்டினதுக்கு 2400 ரூபா பில்லு கேட்குறாங்க. இந்த அமௌண்ட் நம்ம இன்னும் கொடுக்குறதுங்களா? சத்யா ஷோரூமில் 1500 ரூபா தாங்க இன்க்ளூடிங் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஹோல்ஸ்க்கு மட்டும் தனியாக சார்ஜஸ் வருங்க, அது வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பேனாசோனிக் வேணுங்கிறாங்கன்னா நாங்கள் சும்மா வந்துட்டு போனாலும் பணம் கொடுக்குங்க அப்படிங்கிறாங்க. ஈரோடு பேனாசோனிக் சர்வீஸ் சென்டர் ஓனர் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஆடியோ பார்த்துக்குங்க. ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா தெளிவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. இது வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடையாதுங்க பேனாசோனிக்லையும் சரிங்க, சத்யாலையும் சரிங்க. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா,
ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா பார்த்து நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. பேனாசோனிக் நல்ல ப்ராண்டுன்னு சொன்னாங்க. சத்யாவில் நல்லா சப்போர்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இல்லாத மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்ச ரூபா வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க. இந்த சர்வீஸு வந்து இவ்வளோ பொருள் வாங்கினதுக்கு இதே சர்வீஸ் பார்த்துக்குங்க. சத்யா மேனேஜர் பார்த்திங்கன்னா நாம் தான் எல்லா தப்பும் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்மளே சொல்கிறாருங்க. ஒரு ஏசி வாங்கிட்டு போயிட்டு என்னென்ன கேட்பாங்களோ எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணுங்களாமா. அப்படி இல்லைன்னா நாம் தான் தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சத்யாவில் என்னென்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மாடலு சொன்னாங்க. டெலிவரி ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் வந்துருச்சுங்க. கடைசியில் என்னென்னாங்கன்னா நீங்கள் அந்த மாடல் தான் சொன்னீங்க அப்படின்ட்டாங்க. நான் அங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரப்போ இந்த செவுத்தில் மாட்டி இருக்கிறதில்லப்பா, இந்த டப்பா தானே எனக்கு வரும் சோப்பு டப்பா அப்படின்னு கேட்டு தான் வந்தேன். அந்த டப்பாங்க தான் வருங்க, இந்த ஏசி டப்பா தான் வருங்க அப்படின்னாப்பிள்ளைங்க. ஆனால் வந்து டெலிவரி ஆனது வேறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த அன்றைக்கி எவ்வளோ 41 ரூபா சொன்னாங்க. ஒரே நாள் கழித்து 45 ரூபா வருதுங்க அப்படின்னாருங்க. நான் அந்த பேமெண்ட் கொடுக்க முடியாதுங்க, 41 ரூபாய்க்கு தான் பேசியிருந்ததுங்க. ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு மேலே தான் என்னால் கொடுக்க முடியுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு மறுபடியும் அவர் வந்து ஒரு 500 1000 ரூபா சேர்த்து பில்லு போட்டாருங்க. இப்போ அந்த அமௌண்ட் வந்து நம்மகிட்டே கேட்குறாங்க. பார்த்துங்க. சத்யாலையும் சரி, சத்யாவில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு 2000 தாட்டி யோசிச்சுக்குங்க. ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு. அது சத்யாவில் போய் வாங்கணுமான்னு. சரிங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லைங்க. சத்யாவில் எந்த டீம் ஏதாச்சும் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்படியே பண்ணாங்கன்னா எந்த கஸ்டமர் வரமாட்டாங்க. சரிங்களா? ஒரு வெய்ய காலத்துக்கு ஒரு ஏசி வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஏசி வாங்கினா மழையே பெஞ்சிருச்சு. இப்போ அந்த ஏசி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஏசி கொடுத்த ஏசியாக பார்த்தீங்கன்னா ரிப்பேரான ஏசி. இப்போ இன்னும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தால் அது ரிப்பேரான வாஷிங் மிஷினு. அதை வந்து சர்வீஸ் தான் பண்ணி கொடுக்குறாங்க. கேட்டால் அது அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரயில் வண்டி ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டால் வந்து அது அப்படி தான் இருக்குங்கிறாங்க. பார்த்துக்குங்க.